கர்நாடக சங்கீதத்துக்கு அவரால் கொடுத்த கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் நினைவில் எல்லாருக்கும் வரும். ஒரு தில்லானா ஆகட்டும், ஒரு வர்ணம் ஆகட்டும், அதுக்குள்ள ஃபார்மேட்டு இன்றைக்கி இப்போது அட்ராக்டிவாக எல்லோரும் பாடுறாங்கன்னா அது இவருடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். இனி எக்காலமும் அது ஒரு தியாகராஜரை சொல்கிற மாதிரி எல்லோரும் படிக்கிற மாதிரி இசை உலகத்தில் யூனிவர்சிட்டிஸில் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து அவருடைய லைஃபு, அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், அவருடைய மியூசிக்கல் ஃபார்ம்ஸ், மியூசிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே படித்து பாடுற அளவுக்கு இன்னும் மேலும் இப்பவும் பாடிட்டு இருக்காங்க, இன்னும் மேலும் அது வரும். ஏன்னா அந்த அளவுக்கு அது ஒரு டீப், யாராலும் கொடுக்க முடியாத ஒரு இன்னோவேட்டிவாக இருந்த ஒரு சிஸ்டம் தான் அவருடைய ஸ்டைல். கர்நாடக இசை உலகில் இன்றைய ஜென்ரேஷனுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்தார். நிச்சயமாக அவருடைய மறைவு எந்த அளவுக்கு கர்நாடக இசை உலகத்தில் பாதிப்பு ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? எங்களை மாதிரி சிஷ்யர்களுக்கு என்னென்னா, அவர் ஒரு வெறும் குரு மட்டும் இல்லை, மியூசிக் மட்டும் இல்லை, ஒரு அன்புக்கே ஒரு வடிவமாக என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன ஒரு பர்சனல் இருந்தாலும் அவரே ஒரு ஆறுதல் சொல்லி எப்படி இருக்கணும், எப்படி மியூசிஷியன் பிஹேவ் பண்ணணும், எப்படி எல்லாரோடையும் பேசணும், அது டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாகவே சொல்லி அதை தெரியாத மாதிரி இம்பார்ட் பண்ணி ஒரு கேரக்டரை உருவாக்குறது தான் ஒரு மியூசிஷியனை உருவாக்குறது. இனியே உள்ள அவர் ஒரு 5-6 ஜென்ரேஷன் பார்த்துட்டார். அதாவது இப்போ 86 வயசில் ஒரு 7 ஜென்ரேஷன் ஆஃப் மியூசிஷியன்ஸ் அவரே பார்த்து, அவர் கூட வயோலா வாசித்து, அவரே செம்பைங்கிறவருக்கு கெஞ்சரா வாசித்து, எல்லா மியூசிஷியன்ஸ் கூடயும் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் சிஷ்யாளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அது சொல்லாமல் சொல்கிறது. இப்போ அது வரும்போது இன்றைக்கி ஒரு பெரிய இழப்பு தான். ஒரு ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி பார்க்கும்போது சிஷ்யர்களுக்கு பெரிய ஒரு இழப்பு தான், மியூசிக் லவர்ஸுக்குமே. நான் இப்போ பெங்களூர் போனேன். நான் கடைசி 4 வருஷமாக நான் தான் அவர் கூட பாடிட்டு இருந்தேன். அவருக்கு கொஞ்சம் இந்த ஏஜ்னால் பெங்களூர் போனாலும் சரி, எங்கே போனாலும் அந்த கூட்டம் வருது. அவருக்கு வேண்டிய ஒரு வண்டுக்கு, ஒரு தேனுக்கு இது பண்ணுற மாதிரி தான் அவர் வந்தாலே ஒரு மியூசிக்கு வேண்டி மியூசிக் லவர்ஸ் கூட்டமாக சேர்றது. அது இன்றைக்கி இந்த வயசுலேயும் எப்போதுமே அவருக்கு ஒரு ரெகுலராக இருந்தது. அது இருக்குது. அதுதான் அவர் கடைசியாக அவர் ஈட்டின கீர்த்தனைகள் அது மாதிரி ஏதாவது வச்சுருக்கா சார்? சொல்லுங்கள் சார். நிறைய இருக்குது. நானும் மனைவியும் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே இங்கே இதே டைமில் பாட்டுகள் பாடுவோம். அவர் கேட்பார், ஏதாவது திருப்பி கூட தாளம் போட்டு ஏதாவது பாடுவார் கூட. அதுக்கு நடுவில் தான் இன்னைக்கு இப்படி நடந்தது. ஸோ இவருக்கு குழந்தைகள்னாலே ரொம்ப பிடித்தமான ஒரு, குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லி தரதுல ரொம்ப இன்வால்வ் அவர் மனசு. அதை பற்றி சொல்லுங்கள் சார். அவர் மைண்டே ஒரு குழந்தை மாதிரி தான். நான் அவர் கூட ட்ராவல் பண்ணும்போது நிறைய தடவை அதே சொல்லியிருக்கேன். அதாவது த மோஸ்ட் ஹம்பிள் பர்சன். அவ்வளோ தூரத்துக்கு ஹம்பிளாக இருப்பார், குழந்த மாதிரி இருப்பார், குழந்த மாதிரி சிரிப்பார். எல்லாமே சின்ன விஷயத்தில் பெருசாக சந்தோஷப்படுவார், சின்ன விஷயங்களில்.